பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். ஓசியா 11 அதிகாரம் 4 வசனம். ஓசியா 11:4. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுவது போல் இருந்து அவள் பட்சமாய் சாய்ந்து அவளுக்கு ஆகாரம் கொடுத்தேன். இந்த வேத வசனத்தில் நான் வாசிக்கும்போது மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறினால் அவளை கட்டி இழுத்தேன் என்று ஓசியால் நான் வாசிக்கிறோம். பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் கட்ட வேண்டியதான ஒவ்வொரு விதமான கயிறுகள் இருக்கிறது. நான் வீட்டில் வளர்க்கிறதான ஆட்டை கட்ட வேண்டிய ஒரு கயிறு இருக்கிறது, மாட்டை கட்ட வேண்டிய ஒரு கயிறு இருக்கிறது, நாயை கட்டக்கூடிய ஒரு கயிறு இருக்கிறது, சிங்கத்தை கட்டக்கூடிய ஒரு கயிறு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கயிறுகள் இருக்குது. குரங்கு கட்டுவதற்கு அதுக்கு ஒரு கயிறு வச்சிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அன்பின் கயிறினாலே கட்டி இழுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த அன்பின் கயிறு ரொம்ப நீளமானது. இந்த கயிறுடைய உலகத்தில் உள்ள எல்லா கயிறுகளை பார்க்கலும் இந்த கயிறு ரொம்ப நீளமானது. இந்த கயிறு ரொம்ப பலமானது. எல்லா கயிறுகளை பார்க்கலும் இந்த கயிறு மிகவும் பலன் உள்ளது. இந்த கயிறினால் கட்டப்பட்டு விட்டால் அந்த கயிறிலிருந்து விடுவிக்கப்படுவது சற்று கடினம். அந்த விடுவிக்கப்பட்டு விட்டுட்டால் அதை மறுபடி கட்டுவது அதுவும் சிரமம்தான். இந்த கயிறு வெளியே தெரியாது. இந்த கயிறு நீளமானது, இந்த கயிறு பலமானது. இந்த கயிறு வெளியே தெரிகிறது இல்லை, வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு இந்த கயிறு இருப்பதில்லை. உதாரணமாக, ஒரு தம்பதியினர் கணவர் மனைவியாக கட்டப்படுகிறார்கள். அது அன்பினால் கட்டப்படுகிறார்கள். ஆனால் ஒரு அடையாளமாக தாலி கயிறு போடுகிறார்கள், தாலி செயினை போடுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு விதமான அடையாளத்தை போடுகிறார்கள். மோதிரத்தை போட்டு கொள்கிறார்கள். அந்த கயிறு, அந்த தாலி கயிறு சில நேரத்தில் அது அறுந்து விடுகிறது. சில சகோதரர்களுக்கு கோபம் வரும்போது இந்த தாலி கயிறு அறுத்து போட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் நெருக்கடி வரும்போது அந்த செயினாக இருக்கலாம், மோதிரமாக இருக்கலாம், அது அடமான கடைக்கு போய்விடுகிறது. ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பினால் தான் இவைகள் எல்லாம் செய்கிறார்கள். நீ என்னுடைய மனதில் இருக்கிறான், நான் உன்னுடைய மனதில் இருக்கிறேன். இந்த தாலி செயின் நமக்கு அடையாளமாக எதுக்கு? நம்ம இவ்வளோ நெருக்கடியாக இருக்கிறதே, இதை விற்று இந்த காரியத்தை செய்து விடுவோம், அல்ல அடமானம் வைத்து இந்த கடனை தீர்த்து விடுவோம், அல்ல இந்த தொழிலை செய்வோம் என்று சொல்லி செய்கிறார்கள். பாருங்கள், அது ஒரு அடையாளம்தான். தாலி கயிறாக இருக்கலாம், தாலி செயினாக இருக்கலாம், மோதிரமாக இருக்கலாம். ஆனால் அன்பினால் அவர்கள் கட்டப்படுகிறார்கள். இது நம்ம இன்னும் ஆழமாக தியானிக்க முடியும். இந்த அன்பின் கயிறினால் கட்டப்படும் போது ஜாதி, மதம், இனம் இதெல்லாம் பார்க்கறது இல்லை. அவர்கள் கட்டப்படுகிறார்கள். இந்த கட்டிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக சிலர் பிரயாசப்படுகிறார்கள். சில பெற்றோர் அவளை அந்த கயிறிலிருந்து விலக்கிவிட முற்படும் போது 2 பேரும் மாய்ந்து விடுகிறார்கள், மறைந்து விடுகிறார்கள், மரித்து விடுகிறார்கள். அந்த கயிறு, அன்பின் கயிறு விடுவிக்கப்பட முடியாது. ஆனால் இங்கே நான் வாசிக்கும்போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அன்பின் கயிறினாலே கட்டி இழுத்து அவர்கள் இருந்த அந்த நுகத்திடியை முறித்து போட்டு அவள் ஆகாரம் கொடுக்கிறவரை போல் இருந்தேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அன்பின் கயிறினாலே கட்டி இழுக்கிறார். ஆண்டவர் அன்பின் கயிறினாலே கட்டும்போது அநேக நன்மைகள், ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது. அவைகளில் சிலதை நாம் இந்த வேளையில் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். அவர் நம்மை அன்பின் கயிறினால் கட்டும்போது அவர் கட்டுவது முன்பதாக நம்மை கட்டியிருக்கிற அநேக கயிறுகள் அறுந்துவிடும். அநேக கயிறுகள் இந்த அன்பின் கயிறுக்கு முன்பதாக, ஆண்டவருடைய அன்புக்கு முன்பதாக நிலைத்திருப்பதே இல்லை. முதலாவதாக வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கும்போது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி நம்மை பிதாவாகிய தேவனு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று வாசிக்கிறோம். அப்போ முதலாவது அவர் அன்பின் கயிறினால் கட்டும்போது நம்முடைய பாவ கயிறு அறுந்து விடுகிறது. நீதிமொழி 5:23 வாசிக்கும்போது துன்மார்க்கன் அவருடைய அக்கிரமங்கள் பிடித்து கொள்ளும், பாவ கயிறினால கட்டப்படுவான் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு மனிதர்கள் ஏறக்குறைய எல்லா மனிதர்களுமே பாவ கயிறினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள்.
கொடிய பாவங்களில் அகப்பட்டு காணப்படுகிறார்கள். பவுல் சொல்லும்போது பாவிகளில் பிரதான பாவி நான் என்று 1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறார். பாவிகளில் பிரதான பாவி, அந்த பாவியை கூட ஆண்டவர் மீட்டார், என்னை கூட அவன் ரட்சித்தார் என்று அவர் சொல்கிறார். அதாவது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிறதான வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களிலே பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ பாவம் ஒரு கயிறு, பாவம் ஒரு கயிறு. அந்த கயிறிலிருந்து விடுவிக்கப்படுவது ரொம்ப சிரமம். இன்றைக்கு எத்தனையோ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட பிரயாசப்படுகிறார்கள். குடி பழக்கத்தில் விடுதலையாக்கப்பட பிரயாசப்படுகிறார்கள். புகை பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட பிரயாசப்படுகிறார்கள். எத்தனையோ விதமான தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அந்த பாவம் அவளை விடுகிறதில்லை. அது ஒரு கயிறாக கட்டி வைத்திருக்கிறது. அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக எவ்வளோ மருந்துகளை சாப்பிடுகிறார்கள். இந்த குடி பழக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த போதை பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக எத்தனை விதமான அந்த மருத்துவ காரியங்களை செய்கிறார்கள். ஆனாலும் விடுவிக்கப்பட முடியாதவர்களாகவே காணப்படுகிறார்கள். அது ஒரு பாவக்கயிறுனாலே மனிதன் கட்டப்படுகிறான். அந்த கயிறிலிருந்து கூட ஆண்டுடைய அன்பின் கயிறு கட்டப்படும் போது அந்த கயிறு தானாகவே அறுந்து விடுகிறது. நம்ம இங்கே வாசிக்கிறோம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவுகிறார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறான். பிசாசுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது. அவன் ஆதி முதலாய் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான் என்று யோவான் எழுதுகிறாரு. அப்போ பாவம் பிசாசுடைய ஒரு வித்து. பிசாசு ஆதி முதலாய் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். அப்படியான பாவம் செய்கிறவர்கள் பிசாசுடைய வித்தினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானா பாவத்தில் கட்டப்படுகிற ஜனங்கள் அன்பின் கயிறினாலே ஆண்டவர் கட்டப்படும் போது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். அதை பற்றி நம்ம ஆழமாக தியானிக்க நேரம் இல்லை. பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் தம்முடைய அன்பின் கயிறினாலே கட்டப்படும் போது எவ்வளவு பெரிய பாவியோ எவ்வளவு கொடிய பாவியாக இருந்தாலும் அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான், ஒரு பரிசுத்தமாக்கப்படுகிறான், ஒரு தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறான் என்று நாம் வேதத்தினோட வாசிக்கிறோம். ரெண்டாவதாக நாம் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வியாதியிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கிறார். பாருங்க, பாவம் நம்மை கட்டி இருக்கிறது. பாவத்திலிருந்து அவரே நம்மை விடுதலையாக்கிறார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அன்பின் கயிறினாலே பாவத்திலிருந்து விடுதலையாக்கிறார். ரெண்டாவது வியாதியிலிருந்து விடுதலையாக்கிறார். இங்கே யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரு மனிதன் 38 வருடமாக வியாதியினாலே மிகுந்த வேதனைக்குள்ளாக காணப்படுகிறான். வியாதியை தீர்க்கிறதான அல்லது வியாதி குணமாக்கப்படுகிறதான அந்த பெதஸ்தா குளத்தில் தான் போயிருக்கிறான். ஆனால் 38 வருடமாக அவனோட வியாதி குணமாக்கப்படவே இல்லை. தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது. அந்த வியாதியின் காரணமாக அவனை பெற்றவர்கள் அவனை விட்டு விட்டார்கள், உடன் பிறந்தவர்கள் அவனை மறந்து விட்டார்கள், உறவுகள் அவனை விட்டு பிரிந்து போனது. அவனுக்கென்று யாருமே இல்லாமல் ஒரு தனித்து விடப்பட்டதான ஒரு நிலைமையில அந்த மனிதன் காணப்படுகிறான். அப்படி வியாதியினாலே தனித்து விடப்பட்டதான அந்த மனிதனை இயேசு தேடி சென்று சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு அவனை குணமாக்கினார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, அன்பின் கயிறினாலே கட்டப்படுகிறதான ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விளையாக்கப்படுகிறான், வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான். ஆண்டவர் தம்முடைய அன்பின் கயிறினாலே நம்மை கட்டும்போது நமக்கு காணப்படுகிற வியாதிகள் மாறிவிடுகிறது. இன்றைக்கு எத்தனை விதமான புதிய வியாதிகள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் புதிய வியாதிகள் வரும். ஆனால் வந்ததான வியாதிகளிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியாதவர்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கு இருக்கிற வியாதிகளுக்கு மருந்தே கண்டுபிடிக்கப்படவில்லை. அவ்விதமான கொடிய வியாதிகளாலே காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய அன்பின் கயிறினாலே கட்டுவாரானா வியாதிகள் நம்மை விட்டு மாறி போய் விடுகிறது. 103ஆம் சங்கீதம் வாசிக்கும் போது பாவத்தினால வியாதி வருகிறது என்று நாம் வாசிக்கிறோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும் போது நம்முடைய வியாதிகளும் மாறிவிடுகிறது. வியாதிகளையும் இயேசு குணமாக்குகிறார். 38 வருடமாக அந்த மனிதன் தனித்து விடப்பட்டிருக்கிறான். அவனை தேடி எந்த உறவுகளும் வரவில்லை. இயேசு சென்று நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு அவனை சுகமாக்கினார் என்று வாசிக்கிறோம். இது அன்பின் கயிறுடைய ஒரு செயல்பாடு. மூன்றாவதாக
அன்பின் கயிறினாலே நம்மை வியாதியிலிருந்து மாத்திரமல்ல பிசாசுடைய பிடியிலிருந்து கூட விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு மனிதன் லேகியோன் பிசாசு பிடித்தவன், அவன் வீட்டில் தனித்திருக்காமல் கல்லறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை அடக்க ஒரு மனிதனால் முடியவில்லை. அவன் அநேக விலங்கினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டாலும் கட்டிட அறுத்து கொண்டு அவன் ஓடி விடுவான். கற்களினாலே தன்னை காயப்படுத்தி கல்லறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த மனிதனையும் இயேசு தேடி சென்று தம்முடைய அன்பினாலே அவனை விடுதலையாக்கினார். அவனை பிடித்திருந்தான பிசாசு லேகியோன்னு சொன்னால் 6000 பிசாசுகள், 6000 ஒரு லேகியோன் 6000 யுத்த வீரர்களை கொண்டது. ஒரு லேகியோன் 6000 பிசாசுகள் நிறைந்ததான ஒரு குழு. இயேசு அவனிடத்தில் வந்தபோது அந்த லேகியோன் பிசாசு 6000 பிசாசுகள் அவனை விட்டு ஓடி போனது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிசாசு கட்டளையிட்டார். அந்த பிசாசுகள் நாங்கள் பன்றிக்கூடத்தில் போகும்படி உதவி செய்யும் என்று வேண்டிக் கொண்டன. இயேசு உத்தரவு கொடுத்தார். அந்த பிசாசுகள் அவனை விட்டு போய்விட்டது. அந்த வஸ்திரம் தரித்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தான் என்று வாசிக்கிறோம். இப்போ இயேசு அவனை சந்திக்கும் என்பதாக, அவருடைய அன்பின் கயிறினால் அவனை கட்டும் என்பதாக, அவனை அடக்க ஒரு மனதினாலும் முடியாது. அவன் வீட்டில் தரித்திருக்காதவனாய் காணப்பட்டான். கற்களினால் தன்னை காயப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். அவனை அடக்க ஒரு மனதினாலும் முடியவில்லை. ஆனால் இயேசு தம்முடைய அன்பின் கயிறை அவன் மேலே வீசின போது அவன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தில் அமருகிற மனிதனாய் காணப்பட்டான். பிரியமானோடு என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு தம்முடைய அன்பின் கயிறினாலே உங்களையும் கட்டி இழுக்க அவர் ஆவல் உள்ளவராய் காணப்படுகிறார். உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்க, உங்களுடைய வியாதியிலிருந்து உங்களை விடுதலையாக்க, பிசாசின் போராட்டத்தில் உங்களை விடுதலையாக்க, இன்னும் எத்தனை விதமான பிரச்சனையோடு இருக்கிறீர்களோ அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலாக்கப்படும்படியாக அவர் தம்முடைய அன்பின் கயிறினாலே கட்ட இன்றைக்கும் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய அன்பின் கயிறினால கட்டி என்னை விடுதலையாக்குவீராக என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலவேளையிலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நான் அவர்களை அன்பின் கயிறினாலே கட்டி இழுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறினாலே கத்தாவே எங்களையும் நீர் கட்டி இழுத்திருக்கிறீரே, நன்றியோடு துதிக்கிறோப்பா. அந்த வார்த்தையை கேட்கிற அருமையான உங்களுடைய பிள்ளைகளை கூட உங்களுடைய அன்பின் கயிறினாலே கட்டி இழுத்து பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் போராட்டத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கணும்னு ஜெபிக்கிறப்பா. ஏசப்பா, பாவத்தினாலே, வியாதியினாலே, பிசாசின் போராட்டத்தினாலே எவ்வளவோ ஜனங்கள் ஆண்டவர் மிகுந்த ஆண்டவருக்கு வேதனைக்குள்ளாய் காணப்படுகிறார்கள், மிகுந்த அவதிக்குள்ளாய் காணப்படுகிறார்களப்பா. உங்களுடைய அன்பின் கயிறினால் அவளை கட்டி ஆண்டவருக்கு உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தமாக்கணும்னு ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை தந்து விடுங்க. அப்போ அவருடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.